ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து சேமியா எப்படி ருசியாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு தக்காளி, நிறைய தக்காளி போட்டால் புளிப்பாக இருக்கும், அதனால் 1 மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி வாசனைக்கு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை. நம்ம தேவையானதெல்லாம் முதலே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பில் கடாய் வச்சு 2 1/2 கரண்டி நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, தாளிப்பு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன், சோம்பு வாசனைக்காக கொஞ்சம் போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததையும் வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா 2, இஞ்சி பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பு நல்லா வணங்குறதுக்காக போட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வணக்கிக்குங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் காய்கறி வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். ஏன்னா நான் 1 1/2 கப்பு சேமியா தான் போட போகிறேன், அதனால் 1 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, பாதி கொத்தமல்லி மட்டும் நான் இப்போதைக்கு போட்டுக்கிறேன். நல்லா கொதி வரணும். சுற்றியும் வந்து கொதி வர்றப்போ சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 1/2 கப் சேமியாவை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பரவலாக நல்லா போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வச்சிட்டோம்னா நல்லா வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து கிளறி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நீங்கள் இன்னும் மேகி அந்த மாதிரிலாம் வந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வாயில் போட்டால் கரையிற மாதிரி வந்துடும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். தேங்க்ஸ் கைஸ். இந்த மாதிரி சேமியா செஞ்சு பாருங்கள், நீங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.